அனைவருக்கும் வணக்கங்க சார். இப்போ நம்மளோட இந்த ட்ராபாக்ஸ் ஸ்டூடெண்ட் சர்வேல ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்ணோம். வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. நம்ம ஸ்கூலில் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்கூலில் வந்து ட்ராபாக்ஸில் இருக்காங்க. பட் அந்த ஸ்கூலில் அவங்க படிக்கலை. அப்போது நம்ம ஸ்கூலில் தான் டூப்ளிகேட்டாக ஒரு என்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட தான் டூப்ளிகேட்டு. அப்போ நம்ம எப்படி அதை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்குள்ளே அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியை வந்து இன்ஆக்டிவ் பண்ணணும். டைரெக்டாக ட்ராபாக்ஸ்லேயே இன்ஆக்டிவ் பண்ணுறதை விட இப்படி உள்ளே எடுத்து இன்ஆக்டிவ் பண்ணால் தான் அது வந்து டைரெக்டாக நம்ம கவுண்ட்டில் வந்து குறையும்னு சொல்கிறாங்க சார். அப்போது அது எப்படி பண்ணுறதுன்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோங்க சார். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மாடியூலில் லாகின் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்கூல் ஐடியில் உள்ளே போகிறேன். நம்ம ஸ்கூலோட ஐடி எந்த ஸ்கூலில் போன வருஷம் புதுசாக க்ரியேட் பண்ணி ஐடியை வந்து நம்ம தப்பாக உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படியோ அந்த ஐடியை வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறோம். இப்போது இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துடுறேங்க சார். ஸ்கூலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த ரெண்டாவது ஐடியை என்ன பண்ணிடணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாவது ஐடியை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ப்ரொக்ரெஷன் மூமெண்ட்டில் போய்ட்டு இம்போர்ட் மாடியூலில் போய்ட்டு கோ கொடுத்து இங்கே பென் நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கோ கொடுத்துட்டோன்னா அந்த டேட்டா வந்து நான் இம்போர்ட் பண்ணிடுவேன். அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறமா எந்த ஐடி, இப்போ 2 ஐடி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துருச்சு, எந்த ஐடி தப்பான ஐடியோ அந்த ஐடியை நான் இன்ஆக்டிவ் பண்ணணும். அது எப்படி இன்ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஐடி 2 ஐடி இருக்கிறதுல இந்த ஐடி எனக்கு வந்து தப்பான ஐடி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இந்த ஐடி தப்பான ஐடி சார், 2 ஐடி இருக்குது. இந்த ப்ரீடிவியில் இந்த 2வது ஐடி எனக்கு தப்பான ஐடி அப்படின்னா, இந்த ப்ரொக்ரெஷன் அண்ட் மூமெண்ட்டில் இம்போர்ட் மாடியூல் கீழே பாருங்கள் சார், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாடியூல் கீழே இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் மாடியூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஸ்டூடெண்ட் இன்ஆக்டிவ் வித் பென் க்ரியேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால் இங்கே கோ கொடுத்து இங்கே போயிட்டு அந்த பென் நம்பரை போட்டு நான் கோ கொடுத்தேன்னா இங்கே வந்து வந்துடும். மோஸ்ட்லி இந்த வெரிஃபைடு ஃப்ரம் யுஐடியை நம்ம வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடக்கூடாது. ஸோ எந்த ஐடி ஆதாரோட மேப் ஆகலையோ, எந்த ஐடி டூப்ளிகேட்டோ அதை மட்டும் தான் நம்ம இன்ஆக்டிவ் பண்ணணும். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். இதுவுமே ஆதார் இருக்குது. ஆதார் இல்லாததே இல்லை, இதோ இங்கே இருக்குது. இப்போ இந்த ஐடி எனக்கு டூப்ளிகேட்டு. இந்த ஐடி நான் எடுத்துக்கிறேன். இது தப்பான ஐடி நான் அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே போயிட்டு மார்க் ஸ்டூடெண்ட் இன்ஆக்டிவ் பென் நம்பரை போடுறோம். பென் நம்பர் போட்டுட்டு கோ கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறமா ஆதார் நம்பர் இல்லாததை போடுங்க சார். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். இங்கே ரீசன்ட் கேட்கும், டூப்ளிகேட் என்ட்ரி கேப்சா வந்து போடணும். போட்டுட்டு ரிமார்க் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி போட்டு இங்கே இன்ஆக்டிவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் சார். அதாவது வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க, உள்ளே வந்துட்டாங்க, அவங்க ஸ்கூல் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணணுங்கிற கேஸில் இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் சார். இதுதான் கரெக்டான மெத்தடு. அந்த ஸ்கூலில் இருந்து நம்ம எடுத்துருக்கணும். எடுக்காமல் ட்ராபாக்ஸ்லேயே விட்டுட்டு நம்ம 2வது ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட தான். ஒருவேளை அவங்க வந்து மைக்ரேட்டட் டு அதர் ஸ்கூல் ஸ்டடிங் இன் அதர்ஸ் ரீஜன் அப்படின்னு போட்டாங்கன்னா ட்ராபாக்ஸில் குறையாது. இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான மெத்தடு. இதை யூஸ் பண்ண சொல்லி ஸ்கூல்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை ஸ்கூல்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ண சொல்லுங்கள் சார். தேங்க்யூங்க சார்.